இயேசுவின் அன்பு சகோதரமே, ஜூன் மாதம் 24ஆம் நாளின்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு எந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக. இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். யார் இந்த திருமுழுக்கு யோவான்? அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில்? வாருங்கள் பார்ப்போம். திருமுழுக்கு யோவான் சாதாரண மனிதர் அல்ல. அவர் மனிதராக பிறந்தவர்களுள் பெரியவர். மற்ற இறைவாக்கினர்கள் தாயின் கருவில் இருக்கும் பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் திருமுழுக்கு யோவானோ தாயின் கருவில் இருக்கும்போது தூய ஆவியினால் முற்றிலுமாக ஆட்கொள்ளப்பட்டவர். இறைவாக்கினர்கள் மெசியாவை குறித்து முன் அறிவித்தார்கள். ஆனால் திருமுழுக்கு யோவானோ ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காக மக்களை தயாரித்தார். அவர் வந்தபோது சுட்டிக்காட்டினார், அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அதனாலேயே திருமுழுக்கு யோவான் மற்ற எல்லா இறைவாக்கினர்களையும் விட உயர்ந்தவராக இருக்கின்றார். ஆரோனின் வழிவந்தவரான செக்கரியா எருசலேம் திருக்கோவிலில் தூபம் காட்டுகின்ற முறை வந்தபோது ஆண்டவரின் பீடத்தின் உள்ளே செல்கிறார். அப்போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு காட்சி கொடுத்து, செக்கரியா, அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர் என்கிறார். இவ்வார்த்தைகளை கேட்டு செக்கரியா, இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவர் ஆயிற்றே என்கிறார். உடனே வானதூதர் அவரிடம், நான் கபிரியல், கடவுளின் திருமுன் நிற்பவன், உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராயிருப்பீர் என்று ஆணையிட்டு விட்டுச் செல்கிறார். விவிலியத்தில் வயது முதிர்ந்த தம்பதியினருக்கு இறைவன் குழந்தை பேச்சை அளித்திருக்கின்றார் என்பதை தெரிந்த பின்னும் கூட செக்கரியா வானதுதரின் வார்த்தைகளை நம்பாததால் தான் அவர் வானதுதரின் சினத்திற்கு உள்ளாகின்றார். யோவானின் பிறப்பிற்கு பிறகு அவர் மீது விழுந்த சாபம் விலகுகிறது. அவருடைய நா கட்டவிழ்கிறது. செக்கரியாவிற்கு நா கட்டவிழ்ந்த பிறகு அவர் கடவுள் ஆட்சி வரும் இரக்கச் செயலுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறார். அதே நேரத்தில் தன் மகன் மெசியாவிற்கு முன்னோடியாக இருந்து ஆற்ற இருக்கும் பணிகளை குறித்து எடுத்துரைக்கின்றார். யோவான் வளர்ந்த பிறகு தன்னுடைய தந்தை முன்னறிவித்தது போன்று ஆண்டவருக்காக மக்களை தயார் செய்து அவரை மக்களுக்கு சுட்டிக்காட்டி, அறநெறிக்கு புறம்பாக வாழ்ந்த ஏரோதின் தவற்றை சுட்டிக்காட்டி அவராலேயே கொல்லப்பட்டு இறந்தார். திருமுழுக்கு யோவான் விவிலியத்தில் வந்த கடைசி இறைவாக்கினராக இருந்தாலும் அவர் மனிதர்களாய் பிறந்தவர்களுள் உயர்ந்தவராக விளங்குகிறார். இவ்வாறு இயேசுவை மக்களுக்கு சுட்டிக்காட்டி அவருடைய பாதையில் அனைவரும் நடந்து செல்வதற்கு வழிவகுத்த இம்மாபெரும் புனிதரின் பிறப்பு விழாவை கொண்டாடும் நாம் இவரை போல் நாமும் இயேசுவுக்கு சான்று பகர்பவர்களாக பிறருக்கு முன் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம், இறையாசிர் பெறுவோம். மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம். கடவுள் என்றும் நம்மோடு.